ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம எப்படி ஒரு மாடியூலை வந்துட்டு கோலை க்ரியேட் பண்ணி அதை பப்ளிஷ் பண்ணலாம் பப்ளிக்கு, அதாவது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். போன வீடியோவில் வந்துட்டு நம்ம எப்படி லோக்கலாக ஒரு மாடியூல் கிரியேட் பண்ணுறது, அதுக்குள்ளே பேக்கேஜ் கிரியேட் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது அதெல்லாமே பார்த்தோம். இந்த வீடியோவில் சேம் அதே மாதிரி ஒரு மாடியூல் கிரியேட் பண்ணி எப்படி பப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்றதையும் பார்ப்போம். அண்ட் ஆல்சோ பெருசாக பெரிய பேக்கேஜ் எதுவும் நம்ம கிரியேட் பண்ண போகிறதில்ல. பேசிக்கான இந்த வீடியோட ஐடியா என்னன்னா, நீங்கள் எப்படி ஒரு பேக்கேஜை ஒரு மாடியூலை பப்ளிஷ் பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்க போகுது. கெட் ஸ்டார்டட். ஸோ நம்ம போன வீடியோவில் கிரியேட் பண்ண கோட் இதுதான். ப்ராஜெக்ட்ஸ்குள்ள மேத் மாட் அப்படின்றது இருக்கு. ஸோ சேமே நான் வந்துட்டு இன்னொரு ஃபோல்டர் கிரியேட் பண்றேன். ஸோ போன வீடியோவில் இனிஷியலைஸ் பண்ண மாதிரியே வந்துட்டு இனிஷியலைஸ் பண்ணணும். பட் ஒரே ஒரு கேட்ச் என்ன அப்படின்னா, நீங்கள் கிரியேட் பண்ண போட GitHub URL கொடுக்கணும். பார்த்தீங்கன்னா GoMod init GitHub URL. ஸோ github.com. ஸோ நீங்கள் மேக் ஷுர் நீங்கள் இங்கே கிரியேட் பண்ணுறத நீங்கள் GitHubலையும் கிரியேட் பண்ணி பப்ளிஷ் பண்ணணும், அதாவது புஷ் பண்ணணும் இங்கிருந்து. ஸோ அது மட்டும் மறந்துடாதீங்க. github.com/Sandeep Kumar என்னோட யூசர் நேம். உங்களோட யூசர் நேம் இங்கே வரும். இஃப் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா நான் சேம் நேம்லேயே கிரியேட் பண்ணிடுறேன். ஸோ எனி நேம் தட் டசன்ட் மேட்டர், மேக் ஷுர் இதே நேமில் GitHub ரெபாசிட்டரி நீங்கள் கிரியேட் பண்ணணும். அது மட்டும் மறந்துடாதீங்க. இனிட் பண்ணுறேன். ஸோ இப்போ இனிட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேத் மாட் பப்ளிக்குள்ளே GoMod கிரியேட் ஆகிருக்கும். அதில் மாடியூல் நேம் வந்துட்டு உங்களோட நீங்கள் கொடுத்த அந்த GitHub URL தான் இருக்கும். ஓகே, ஸோ நான் இந்த லிப் பேக்கேஜில் இருக்க இந்த ரெண்டு மெத்தடை நம்ம வந்துட்டு பப்ளிஷ் பண்ணலாம். ஸோ சேம் இதை நான் காப்பி ஜஸ்ட் டைப்பே பண்ணிக்கலாம். டோன்ட் வாண்ட் காப்பி. ஸோ சேம் நேமில் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதுக்குள்ளே நம்ம பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணணும். பேக்கேஜ் மேத் மாட் பப்ளிக். ஐ டோன்ட் வாண்ட் டு எல்லாத்தையும் எழுத விரும்பல. ஸோ நான் ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிக்கிறேன். இந்த ரெண்டு மெத்தடை தான் நம்ம பப்ளிஷ் பண்ண போகிறோம். கிரீட் ஆட் வேணால் இன்னொரு மெத்தட் போட்டுப்போம். ஓகே, பேசிக்காக இப்போ இந்த 3 மேத்தமெட்டிக் மெத்தடையும் நம்ம பப்ளிஷ் பண்ண போகிறோம். இதை வந்துட்டு நம்ம எங்கேருந்து வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் நம்மளோட ஐடியா. ஓகே, ஸோ மேத் மாடை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். மேத் மாட் பப்ளிக்கை மட்டும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மேத் மாட் பப்ளிக் டாட் கோவில் பார்த்தீங்கன்னா 3 மெத்தட் இருக்குது. ஸோ பெருசாக எதுவுமே இல்லை. ஜஸ்ட் ஒரு மாடியூலை இம்போர்ட் பண்ணியிருக்கோம், மெத்தட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். இனி நெக்ஸ்ட் வேலை எங்கே அப்படின்னா GitHubல. பிகாஸ் பப்ளிஷ் பண்ண போகிறீங்கன்னா சம்வே பப்ளிக் GitHubல ரெபாசிட்டரியில் ஒரு ரெபாசிட்டரி வேணும். ஸோ அதை நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ சேம் வே மேத் மாட் பப்ளிக் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். ரெபாசிட்டரி நேம் இட்ஸ் அ பப்ளிக் ரெபாசிட்டரி. மேக் ஷூர் இட்ஸ் பப்ளிக். ரீட்மி ஆட் பண்ண வேணாம், ஜஸ்ட் கிரியேட் ரெபாசிட்டரி கொடுக்குறேன். GitHubல அக்கௌண்ட் இல்லைன்னா க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ரெபாசிட்டரி இனிஷியலைஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயே இருக்குது. ஸோ ஜஸ்ட் நீங்கள் என்னோடது கூட ஃபாலோ பண்ணலாம். git branch main git commit -m mod public package. ஸோ கமிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும். நெக்ஸ்ட் வந்துட்டு கமிட் பண்ணிக்கிறேன். வந்துட்டு ஃபைனலி வந்துட்டு ஆரிஜின் செட் பண்ணி புஷ் பண்ணிக்கிறேன். ஆரிஜின் செட் பண்ணுறேன். ஃபைனலி git push origin main. ஸோ push origin main புஷ் பண்ணிவிட்டேன். இப்போ மெயினில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேக்ஸ் எதுவுமே இல்லை. பட் மெயின் பிரான்ச்சில் நீங்கள் புஷ் பண்ண அந்த கோட் வந்திருக்கிறத வந்துட்டு நீங்கள் உங்களால் பார்க்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா டேக் பண்ணணும். git tag v0.1.0 போடுவோம். ஓகே, git push டேக் பண்ணியாச்சு. git push origin v0.1.0. ஸோ ஒரு டேக் பண்ணி இப்போ இருக்கிற கோடை புஷ் பண்ணுறேன். ஸோ இந்த வேர்ஷனுக்கு இந்த பேக்கேஜ் வேணும்னு நான் டிசைட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக்கில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு டேக்ஸ் போனீங்க அப்படின்னா 0.1.0 டேக் இருக்கிறத பார்க்கலாம். ஸோ தட்ஸ் இட் கைஸ், நம்மளோட மாட் பப்ளிக் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட மேத் மாடுன்ற பழைய ப்ராஜெக்ட் இருக்குல்ல, போன ப்ராஜெக்ட் ஜஸ்ட் நம்மளோட இந்த லிப் பேக்கேஜில் வந்துட்டு இந்த மெத்தட்ஸ் எல்லாம் நம்ம ஓனாக க்ரியேட் பண்ணோமே, இதை நான் டெலிட் பண்ணிடுறேன். ஓகே, ஐம் ஜஸ்ட் டெலிட்டிங் இட். டெலிட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வந்துட்டு அந்த மெத்தட்ஸ் எல்லாமே நான் வந்துட்டு நம்மளோட ரெபாசிட்டரியிலிருந்து எடுக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ பப்ளிக்காக க்ரியேட் பண்ணோம்ல, இந்த மேத் மாட் பப்ளிக்கில் இருந்து நான் வந்துட்டு அந்த மெத்தட்ஸ் எல்லாம் புல் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு main.goல ஒர்க் பண்ண வச்சு காட்டுறேன்.
ஸோ லெட்ஸ் டூ இட். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் அந்த பேக்கேஜ்குள்ளே போய்க்கிறேன், அந்த மாடியூல்குள்ளே போய்க்கிறேன். cd math mod go get same way go get github.com/sandeepkumar/math mod public தான் என்னோட மோடோட நேம். go get கொடுக்குறேன். பார்த்தீங்க அப்படின்னா பை டிஃபால்ட் இருக்கிற லேட்டஸ்ட் வெர்ஷன் எடுத்துக்கும். v0.1.0 தான் என்னோட லேட்டஸ்ட் வெர்ஷன், அதை எடுத்துக்கும். ஒன்ஸ் புல் ஆனதும் நீங்கள் வந்துட்டு பார்க்கலாம். ஓகே, டவுன்லோடிங் GitHub சந்தீப்குமார் math.mod v0.1.0 இங்கே வரதை நீங்கள் பார்க்கலாம். இப்போது go.mod போனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னோட பேக்கேஜ் ஓன் பேக்கேஜ் சேம் வே கொரில்லா மார்க்ஸ் மாதிரியே இப்போ நம்ம க்ரியேட் பண்ண ஓன் பேக்கேஜ் இங்கே க்ரியேட் ஆகிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஓகே, கூல், ரைட். ஸோ இப்போ இங்கே hello.goவில் நம்ம லிப் பேக்கேஜிலிருந்து இந்த க்ரீட் எடுக்க முடியாது, கரெக்ட்? ஸோ எதிலிருந்து எடுக்கணும் அப்படின்னா மேத் மாட் பப்ளிக்கிலிருந்து எடுக்கணும். சேம் வே ஆடுமே மேத் மாட் பப்ளிக்கிலிருந்து எடுக்கணும். ஸோ இப்போ ரெண்டுமே ஒர்க் ஆகும். இஃப் யூ ரன் main.go பார்த்தீங்க அப்படின்னா சேம் வே அந்த க்ரீட்டும் ஆடும் ஒர்க் ஆகிறது பார்க்கலாம். பட் நம்மக்கிட்ட அந்த லோக்கல் பேக்கேஜ் இல்லை. இந்த பேக்கேஜ் எங்கேருந்து வருதுன்னா பப்ளிக்காக எங்கேருந்து வருது, இந்த ரெப்பாசிட்டரியிலேருந்து வருது. இப்போ ஈவன் தோ நீங்கள் சேம் கமாண்ட் போட்டிங்க அப்படின்னா கோ கெட் இந்த கமாண்டை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களாலையும் இந்த மேத் மாட் பப்ளிக் பேக்கேஜில் இருக்கிற க்ரீட் மெத்தட் ஆட் மெத்தட் யூஸ் பண்ண முடியும். ஈவன் தோ சப் மெத்தடையுமே யூஸ் பண்ண முடியும். பிகாஸ் நம்ம சப்புமே ஆட் பண்ணோம். 30 - 20 it will be 10. go run main.go. ஸோ வெல்கம் டு சந்தீப். ஆக்சுவலி ஆட் பண்ணது வந்துட்டு 10 + 20 30, சப்ட்ராக்ட் பண்ணது 30 - 20 10. ஸோ இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இப்போ ஒரு பேக்கேஜ் க்ரியேட் பண்ணியாச்சு, இட்ஸ் டன். ஸோ வந்துட்டு இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இன்னொரு மெத்தடை வந்துட்டு அடிஷ்னலாக புஷ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இட்ஸ் குவைட் வெரி வெரி சிம்பிள். cd to projects math mod public உள்ளே போயிட்டு நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கடைசியாக க்ரியேட் பண்ண டிவிஷன் ஃபங்க்ஷன் நினைக்கிறேன், ஐ திங்க். ஓகே, இந்த டிவைட் ஃபங்க்ஷனையே நம்ம வந்துட்டு பப்ளிஷ் பண்ணக்கூடாது. ஸோ ஐ திங்க் நம்ம இது வந்துட்டு ஃபங்க்ஷன்ஸ் வீடியோவில் வந்துட்டு பார்த்தோன்னு நினைக்கிறேன். இந்த டிவைட் ஃபங்க்ஷனை நம்ம பப்ளிக் பண்ணுவோம். ஓகே, mathmodpublic.goவில் போயிட்டு சேம் வே டிவைட் ஃபங்க்ஷனையும் இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. மேக் ஷூர் ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸ், அதை மட்டும் மறந்துடாதீங்க. ப்ரைவேட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ஸ்மால் லெட்டரில் இருக்கலாம், பட் பப்ளிக் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸ் வைக்கணும், அதை மட்டும் மறந்துடாதீங்க. டன். ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும் உங்களுக்கே தெரியும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதை புஷ் பண்ணணும். git add dot திங்க் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சேஞ்ச் வந்துட்டு ஸ்டேஜ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ git commit புஷ் பண்ணியாச்சு. சேம் வே அகைன் நீங்கள் டேக் பண்ணணும். git tag v0.1.1 டேக் பண்ணிக்கிறேன். git push origin v0.1.1 புஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ரெண்டு டேக்ஸ் இருக்கும். ஒன்று வந்துட்டு 0.1.0, ஒன்று வந்துட்டு 0.1.1. ஓகே, இப்போ நீங்கள் வந்துட்டு சேம் வே நீங்கள் போயிட்டு இப்போ லேட்டஸ்ட்டாக இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா லேட்டஸ்ட் வெர்ஷன் என்னது 0.1.1 தானே. உங்களுக்கு வந்துட்டு 0.1.1 தான் உங்களுக்கு வந்து க்ரியேட் ஆகும். இப்போ மேத் மாட் ப்ராஜெக்டில் போய்க்கிறேன், லோக்கல் ப்ராஜெக்ட் நாட் பப்ளிக் ஒன். ஸோ இதில் போயிட்டு ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிருக்கிறத வந்துட்டு நான் ரிமூவ் பண்ணணும். ஸோ மேத் மாடில் போயிட்டு நான் வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டேன். சேம் வே சம்மில் போய்ட்டும் இந்த ஹேஷஸையும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இது என்ன அப்படின்னா அந்த ஸ்பெசிஃபிக் go.sum என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன வேர்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கோன்றது இது வந்துட்டு package.log ஃபைல் மாதிரி அதை லாக் பண்ணி வச்சுக்கோம். நெக்ஸ்ட் டைம் நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது அதே வேர்ஷன் தான் இன்ஸ்டால் ஆகும். ஸோ அதனால தான் நான் இதுலேயும் ரிமூவ் பண்ணேன். இப்போ அகைன் நான் வந்துட்டு go get github.com/sandeepkumar/mathmod publicன்னு கொடுத்தேன் அப்படின்னா என்டர் பண்ணேன் அப்படின்னா now you can see I think நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். கொடுக்கணும் @0.1.1 v0.1.1. I think now it should work. நம்ம கேட்குற வெர்ஷன் இப்போ இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கும். இன்ஸ்டால்ட். ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸோ இப்போ நீங்கள் ஐ திங்க் இப்போ ரிமூவ் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணால் உங்களுக்கு சேம் வெர்ஷன் இன்ஸ்டால் ஆகும்னு நினைக்கிறேன்.
ஜஸ்ட் ட்ரை. இப்போ ஜஸ்ட் நான் வேர்ஷன் இல்லாமல் இன்ஸ்டால் பண்ணுறேன். லெட்ஸ் see which version. ஓகே, ஸோ கோ வந்துட்டு கேஷ் பண்ணிக்குது அகைன் அண்ட் அகைன் டவுன்லோட் பண்ண வேண்டான்றதுனால. ஸோ லாஸ்ட் வெர்ஷன் என்னவோ அதை கேஷ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுது. ஸோ தட்ஸ் இட். சேம் வே இப்போ வந்துட்டு main.go போனீங்க அப்படின்னா உங்களால் டிவைட் மெத்தடையும் யூஸ் பண்ண முடியும். math.public divide பார்த்தீங்களா, ஆட் ஆயிடுச்சு. 13/20 போட்டோம் அப்படின்னா go run main.go can see nil வந்திருக்கு. பிகாஸ் ஏன் 1 வந்திருக்குன்னா உங்கள் டிவைட் மெத்தட் வந்துட்டு 2 ரிட்டர்ன் பண்ணும். எரர் இல்லைன்னா நில்லையும், எரர் இருந்துச்சுன்னா எரரையும் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதனால தான். ஸோ எஸ், இட் வாஸ் அ லாங் வீடியோ, பட் ஹோப் வந்துட்டு நிறையா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன், நிறையா தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நம்புகிறேன். பட் ஒன்ஸ் ஒரு ஜஸ்ட் ஒரு குவிக் ரேப்அப் கொடுக்குறேன். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு லோக்கலாக ஒரு மாட் க்ரியேட் பண்ணோம் போன வீடியோவில். இந்த மாட் க்ரியேட் பண்ணி அதில் வந்துட்டு ஒரு லோக்கல் ஃபங்க்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணோம். ஆட், க்ரீட் இந்த மாதிரி மெத்தட்ஸ் எல்லாமே க்ரியேட் பண்ணி லோக்கல் பேக்கேஜை யூஸ் பண்ணோம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பண்ணோம் அப்படின்னா, மேத்மாட் பப்ளிக்னு ஒரு புது மாடியூல் க்ரியேட் பண்ணோம். அதை பப்ளிக்காக பப்ளிஷும் பண்ணோம் GitHubல. can see this the GitHub repositories. ஸோ ஃபர்ஸ்ட் வெர்ஷன் வந்துட்டு டிவைட் மெத்தட் இல்லாமல் 3 மெத்தட்ஸை பப்ளிஷ் பண்ணோம். அதாவது இந்த 4 மெத்தட்ஸை பப்ளிஷ் பண்ணோம் ஒரு வெர்ஷன். நெக்ஸ்ட் இன்னொரு வெர்ஷன் வந்துட்டு டிவைட் மெத்தட் ஆட் பண்ணி பப்ளிஷ் பண்ணோம். அதை வந்துட்டு நம்மளோட லோக்கல் மாடியூலில் இன்ஸ்டால் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ஈவன் தோ நீங்கள் கூட மாடை வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சேம் எக்ஸாக்ட் கமாண்டை நீங்கள் உங்களோட கோ ப்ராஜெக்டில் GoModல கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் இன்ஸ்டால் ஆகும். நீங்களும் இந்த மெத்தட்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணலாம். ஈவன் 100 மெத்தட் ஆட் பண்ணி பப்ளிஷ் பண்ணாலும் அந்த 100 மெத்தட்ஸும் நீங்கள் அடுத்த வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ இப்படி தான் டிபெண்டன்சி மேனேஜ்மெண்ட் ஒர்க் ஆகுது. இப்படி தான் மாடியூல்ஸ், பேக்கேஜஸ், இம்போர்ட்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகுது. ஸோ தட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். see you in the next video. Bye bye.